துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தேர்தல் சம்பந்தமாக தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய பிறகு அரசாங்க தரப்பிலிருந்து விசேடமாக கூடுதலாக சிங்கள மக்கள் வாழ்கின்ற வடகிழக்கை தவிர ஏனைய பிரதேசங்களில் தோஷ அடிப்படையில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த பிரச்சாரத்தின் அடிப்படை என்னவென்றால், எனக்கும் ஜெனரல் சரத் பொன்சேகாவுக்கும் இடையில் ஒரு இரகசிய ஒப்பந்தம் இருப்பதாகவும், ஜெனரல் சரத் பொன்சேகா ஆட்சிக்கு வந்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் வகுக்கும் என்றும் பிரிவினை ஏற்படும் என்று அந்த பிரச்சாரம் அமைந்தது. இது ஒரு மிகவும் விஷமத்தரமான தவறான பிரச்சாரம் என்பதை குறிவைப்பதில் கடமை என்று நான் கருதுகின்றேன். ஆம், நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் 2 வேட்பாளர்களுடன் பேசினோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் பேசினோம், ஜெனரல் சரத் பொன்சேகாவுடன் பேசினோம். ஒரே விடயங்கள் சம்பந்தமாக பேசினோம். வேற விடயங்களை பற்றி நாங்கள் பேசவில்லை. எங்களுடைய மக்களுடைய உடனடி தேவைகள், விசேஷமாக குடிபெயர்ந்த தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் குடியமர்த்தப்பட வேண்டிய அவசியம், அவர்களுக்கு முறையான புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய தேவை, ஒரு அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசுகிறோம். ஆனால் ஒரே விடயங்கள் சம்பந்தமாக தான் நாங்கள் பேசுகிறோம். ஒரே விதமாகத்தான் நாங்கள் பேசுகிறோம். ஒரே கேள்விகளைத்தான் நாங்கள் கேட்டோம். அந்த பேச்சுவார்த்தைகளில் பிரிவினைக்கு உதவியாக அல்லது உகந்ததாக எதுவும் அமையவில்லை. அப்படியால் இந்த தப்பான பிரச்சாரத்தின் மூலமாக விசேடமாக யுத்தபுர முடிவுக்கு வந்த பிறகு நாட்டினுடைய முக்கியமான தேவை ஒரு கௌரவமான நிரந்தரமான சமாதானமாக இருக்கின்ற பொழுது அதை ஏற்படுத்துவதற்கு மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்பதையும் பார்க்க இவ்விதமான பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை பிரிப்பது துரதிர்ஷ்டவசமானது. இந்த நாட்டுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு விடயம் என்று இந்த சந்தர்ப்பத்தில் குறிவைக்க வேண்டியது நமது கடமை என்று நாங்கள் கருதுகின்றோம். இதையிட்டு நாங்கள் பெரும் மனவருத்தம் அடைகின்றோம். நாம் நமது பெரும்பான்மை சிங்கள சகோதரர்களுக்கு மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஒருபோதும் எவ்விதமான தீங்கை உங்களுக்கு ஏற்படுத்துவது நமது நோக்கம் அல்ல. நமது மக்கள், தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் மலையத்தில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி தமிழர்கள் இந்த நாட்டில் சம பிரஜைகளாக சுயமரியாதையுடனும் கௌரவத்துடன் வாழ வேண்டியது அவருடைய உறுத்து. அதை அடைவதற்குத்தான் நமது முயற்சி எடுக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக அன்பாக குறிவைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். நமது மக்கள் பெருமளவில் வாக்களித்த போதிலும் கூட நீங்கள் எல்லோரும் அறிந்த பிரகாரம் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் அன்று காலை சில குண்டுகள் வெடிக்கப்பட்டன. அதன் காரணமாக வாக்களிப்பதற்கு மக்களுடைய வருகை குறைந்தது. வன்னியில் மக்கள் வாக்களிக்க செல்வதற்கு செய்யப்பட்ட பஸ் ஒழுங்குகள், போக்குவரத்து ஒழுங்குகள் நடைபெறவில்லை. அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வாக்களிக்கவில்லை. அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள்.
அங்கே ஜனாதிபதியுடைய ஒரு இணைப்பாளர் இனிய பாரதி என்று கூறப்படுகின்றவர். அவர் மக்களை சுதந்திரமாக வாக்களிப்பதற்கு இடையூறாயிருந்திருக்கின்றார். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் கூடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட, கொலை செய்யப்பட வேண்டும் என்று கதைத்து அந்த செய்தி பல ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன. மறுபடியால் இவ்விதமான பல கஷ்டங்களின் மத்தியில் தான் நமது மக்கள் வடகிழக்கில் சென்று வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் பாராட்டுகின்றோம். தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் நாங்கள் இதயபூர்வமாக நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். இதை உங்கள் மூலமாக அவர்களுக்கு அறிவிக்கத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை கூட்டியிருந்தோம். நன்றி.